Hello everyone, welcome to Haim Vlog. இந்த வருஷத்தில் நான் முதல்ல விசிட் பண்ண பிளேஸ் தான் தக்ஷன் சித்ரா. இந்த இடத்த பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க. மெட்ராஸ் கிராஃப்ட் ஃபவுண்டேஷன் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மண்டே டு ஃப்ரைடே வந்து மார்னிங் 10 to 6 அண்ட் வீக்கெண்டில் வந்து மார்னிங் 10 to ஈவினிங் 7 o'clock வரை அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டியூஸ்டே லீவுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து தக்ஷன் சித்ராவோட இன் அண்ட் அவுட்டை வந்து நான் கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்ம இருக்கிறது வந்து ஹேண்ட்மேட் பஜார் ஷாப்பு. ஸோ இங்கே வந்து யூனிக்கான ஷாப்ஸ் வந்து இருக்குது. ஒவ்வொரு ஷாப்ஸ்க்கும் வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட் வந்து இந்த டாய்ஸ் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பெயிண்டிங்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து பனை ஓலையில் பண்ண பொருட்கள் வச்சுருந்தாங்க. இந்த ஷாப்பில் வந்து உடன் த்ரெட்டில் வந்து பண்ண பேக்ஸு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி சில ஷாப்பில் வந்து பானையில் கனிமண்ணில் பண்ண பொருட்கள் எல்லாம் வச்சுருந்தாங்க. சில ஷாப்பில் வந்து வுட்டில் பண்ண பொருட்கள் வச்சுருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பம்பரம், அந்த பழைய பால் பொருட்கள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு ஆயில் பெயிண்டிங் ஷாப். அதே மாதிரி அச்சு ஆணியில் வந்து இதெல்லாமே பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யுனிக்காக இருந்தது. இன்றைக்கி வரை நான் பார்க்காத விஷயங்களெல்லாம் இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு அனுபவம் எனக்கு இந்த டூரில் கிடச்சிது. ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு பொருளுமே வந்து என்னென்னா ஹேண்ட்மேடில் பண்ணுது. எதுவுமே வந்து பிரிண்ட்டோ இல்லை வந்து எந்த ஒரு மிஷின்ஸ்லேயோ பண்ணலை. ஒவ்வொரு பொருளுமே இவங்க ஹேண்ட்மேடில் பண்ணி அங்கே வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எப்படி வந்து இந்த கிராஃப்ட் ஒர்க்கு இவர் பண்ணார் அப்படின்ட்டு. வாங்க பார்க்கலாம். So these are very special drawings actually. It only the one sort. This is the palm leaf. Those days we are using like a paper. We does not have any pen those days. We should be using metal pen to write. So no question. So when I draw something, you can see how it is drawn. And one shot, I should not make a mistake. मैंने ये आपके लिए ही बना रहा हूँ, है ना? उनको दिखा के आपको फिर up and all that. So one shot. Once it will be completed, I should have some special ink, ma'am. I'll apply that ink in over there, and then I have to just wipe it. So what happened should be permanently goes to the groups exactly wherever the itch is. That's neat. And this is all created like that. Then I should have to using the blade for cut out these gaps. So this is like a Krishna story. Lord Krishna, he is the God of love and happiness. So you open it, there is nature, life, and you having 3D. You can change the pictures, you having 3 subject for everywhere. And this is like a Lord Hanuman. He is the God of power. If you getting inside the entire Ramayana story, that will be very difficult to one to make for me. And it will be foldable actually like this. So nothing will happen in the colors with water, sunlight. This is a Ganesha made out of. ஸோ இந்த ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சவிநாயகர் அவரோட ஸ்டோரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மகாபாரதம், ராமாயணம், அந்த ஒவ்வொரு ஸ்டோரியும் வந்து என்னென்னா ஒரே சார்ட்டில் வந்து அவரோட ஹேண்ட்மேட் ஒர்க்னால வந்து சொல்லியிருக்காரு. இதுலேயே கலர்ஸும் இருக்குது. இங்கே பார்க்கலாம், நீங்கள் பீகாக் வச்சு பார்க்கலாம். Peacock inside also so many peacocks. And this is like a tree of life. Many types of trees of India. And this is all whatever displays. தக்ஷன் சித்ரா இந்த மியூசியத்தில் 4 ஸ்டேட்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. ட்ரெடிஷ்னலையும் கல்ச்சரையும் பேஸாக வச்சுட்டு இந்த மியூசியத்தை வந்து கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு. தமிழ்நாடுன்னு சொன்னாவே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது டெம்பிள், ஃபெஸ்டிவல் அண்ட் செலிப்ரேஷன் ஆஃப் ஆர்ட்ஸ்.
ஸோ இந்த 3 விஷயத்தையும் பேஸ் பண்ணி இவங்க பண்ணியிருக்காங்களான்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்ருக்கிறது மெர்ச்சன்ட் ஹவுஸ், செட்டிநாடு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது. உள்ளே என்ட்ரானப்பயே தெரியுது ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிலவு. இந்த மாதிரி நிலவு வந்து நீங்கள் ஒரு செட்டிநாடு ஹவுஸில் தான் நீங்கள் பார்க்க முடியும். உள்ளே என்ட்ரானோடனே ஒரு ஒரு மதரும் ஒரு டாட்டரும் வந்து என்னென்னா ட்ரெடிஷ்னல் கேம் பல்லாங்குழி வந்து விளையாண்டுருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குல்ல பார்க்கும்போது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கபோர்ட்ஸ் பாருங்கள், பீரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, ரொம்ப சாலிடாக பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே வந்து இங்கே வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறத இங்கே அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கும். இதை நீங்கள் முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்க, மைட்பி உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸோ ஆன்செஸ்டரோ அவங்களோட வீட்டில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்பவே இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கும். நம்ம உள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து ரூம்ஸ் இருந்தது. ஒவ்வொரு ரூம்ஸ்க்கும் வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் கொடுத்து அங்கே வந்து கிராண்டாக வந்து அந்த கல்ச்சர் ட்ரெடிஷன்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு மேக்ஸிமம் ஒரு 70% ஆஃப் உங்கள் ஒரு 1 டே வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ தமிழ் கல்ச்சரில் வந்து என்னென்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து பிளேசஸ் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது குறிஞ்சி. ஸோ இந்த பிளேஸில் வந்து என்னென்ன மாதிரி வாழ்ந்தாங்க, என்னென்ன பொருள் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறப்பே ஒரு நல்லா இருக்குது. லிட்ரேச்சர் எல்லாமே படிக்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஒரு வீக்கெண்டில். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ முல்லை அந்த பிளேஸோட ரிலேட்டடான விஷயங்கள் வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் படிக்கிறத விட ஒரு போய் நீங்கள் விசிட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அப்போ வந்து ஈஸியாக வந்து கிட்ஸ் வந்து லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெய்தல் மீன்ஸ் கோஸ்டல் பிளேஸு அந்த மாதிரி இருக்கிறவங்க. ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒவ்வொரு டாப்பிக்கும் அவங்க வந்து தனித்தனி ரூம் கொடுத்து அவங்க பண்ணும்போது நம்ம பார்க்குறப்ப இதுதானா அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு டக்குன்னு வந்து ஓகே இப்படிலாம் இருந்திருக்காங்க, இந்த பொருளெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிறையா வந்து அப்கிரேட் ஆகிடுச்சு, எல்லாமே எலக்ட்ரானிக்ஸாக மாறினதுனால. இதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டியே இல்லாத ஒரு டைமில் எப்படி அவங்க வாழ்ந்துருக்காங்க, இப்பயும் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க சில பேர் எல்லாமே. ஸோ நம்ம தமிழ் கல்ச்சரோட ட்ரெடிஷனோட ரொம்ப ரொம்ப பழைய எழுத்துக்கள் எப்படி வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்குன்னு ஒரு தனி செக்ஷன் வச்சுருந்தாங்க. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு காலத்தில் வந்து ஒவ்வொரு பொருள் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. அந்த காலத்தில் எப்படி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, டைக்கு என்னென்ன மிக்சர் வந்து அதுக்கு தேவை அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கிறது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த நான் சொன்ன டெக்ஸ்டைல் டாபிக் உள்ள அந்த ரூமு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே தெரியும் எவ்வளோ வந்து ஹேண்ட்மேட் ஒர்க்ஸ் வந்து இதில் இருந்திருக்கு. இப்போ பிரிண்டட் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து வந்துருச்சு, பட் ஸ்டில் ஹேண்ட்மேட் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் தி மிஷினரி ஒர்க். ஸோ இது வரை நம்ம பார்த்துட்டு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா செட்டிநாடு ஹவுஸ். அது மாதிரி வந்து அக்ரஹாரம் பிராமின் ஹவுஸ், அக்ரிகல்ச்சர் ஹவுஸ், டெக்ஸ்டைல் எக்ஸிபிஷன் ஹவுஸ், வேவர் ஹவுஸ், போட்ரி ஹவுஸ், மட் ஹவுஸ், வில்லேஜ் ஐயனார் ஷரைன். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து பிளேசஸ் வந்து
அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட், ஸோ இந்த மாதிரி நிறையா டிஸ்ட்ரிக்ட் சவுத் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்கே வந்து அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இருக்கிற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அக்ரிகல்ச்சர் ஹவுஸு. இங்கே பார்த்திங்கனாவே தெரியும் அந்த நிலவு, அதுதான் வந்து நம்ம ட்ரெடிஷனலோட தமிழ் கல்ச்சர் ட்ரெடிஷனலோட ரொம்ப ரொம்ப வந்து அந்த வீடோட அம்சமே. இதில் நீங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்க, இதுக்கு முன்னாடி வாழ்ந்துருந்தீங்க, உங்களோட ஆன்செஸ்டர் ஹவுஸில் வாழ்ந்துருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் லைக் பண்ணுவீங்க. ஏன்னா நான் ரொம்பவே வந்து லைக் பண்ணேன். ஒவ்வொரு கண்ட்ரியோ இல்லை ஸ்டேட்ஸ் நான் போகும்போது ஃபர்ஸ்ட்டு நான் வந்து சர்ச் பண்ணுற ஒரே விஷயம் என்னென்னா மியூசியம். அந்த மியூசியத்தில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த கண்ட்ரியோடைய ஆகட்டும் அந்த ஸ்டேட்டோட ஆகட்டும் என்ன அவங்க கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷ்னல் அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த நிலவு தான் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே என்ட்ரானோடனே அந்த தூண்கள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். சுற்றி வந்து ஒரு தூண்கள் இருக்கும். மழை பெய்யும் போது அந்த தண்ணி வந்து சென்டர் ஆஃப் ஹவுஸில் வந்து உங்களுக்கு விழுகும். அது விழுகும்போது அந்த சத்தங்கள் ஆகட்டும், அது வந்து பாத்வே போகிறதாகட்டும், அந்த இடத்துல நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து இருக்கிறது வந்து ஒரு அக்ரஹாரம் பிராமின் ஹவுஸ். இங்கே வந்து நம்ம திருவாரூர் தீரை வந்து அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பொருள்களாகட்டும், ஒவ்வொரு யூனிக்கான கிராஃப்ட் ஆகட்டும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போதும் சரி, நீங்கள் ஃபீல் பண்ணலாம். நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் பார்க்குறீங்க, சாதாரணமாக பார்க்குற விதமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும்.
நான் இப்போ அடுத்த ஸ்டேட்டுக்கு வந்து நடந்தே போயிட்டுருக்கேன். ஸோ இந்த மெயின் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன்னால் உரியடி போட்டிக்காக வந்து அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை நம்ம பார்க்கலாம். வாங்க அடுத்த ஸ்டேட் போகலாம். கேரளான்னா எனக்கு ஞாபகம் வரக்கூடிய சில விஷயங்கள் என்னென்னா பேக் வாட்டர்ஸ், க்ரீனரி, ஹில் ஸ்டேஷன், ஆயுர்வேதிக் டூரிசம். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு மேஜராக வந்து ஞாபகம் வரக்கூடிய சில விஷயங்கள். ஸோ இந்த விஷயங்கள்லாம் தக்ஷன் சித்ராவில் இருக்கான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீடு நம்ம போக போகிற இடம் என்னென்னா ஹிந்து ஹவுஸ். திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற வீட்டை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு பேக் வாட்டர்ஸ் இருக்கிற வீட்லேயும் இந்த மாதிரி போட் வந்து கேரளாவில் வச்சுருப்பாங்க. ஸோ உள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம். உங்களுக்கு தெரியுது நிலவு. பிக்சர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். கேரளாவோட கல்ச்சர்ஸ் வந்து எப்படி வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இது வந்து டைனிங் ஹால் நினைக்கிறேன். வீடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து உடன் ஃபர்னிஷாக தான் இருக்கும். நீங்கள் கேரளா விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ணலாம். இங்கே நீங்கள் பிளேஸ் பார்க்கலாம். ஒரு உடன் ஃபர்னிஷ் மூலயமா பண்ணியிருக்காங்க. செகண்டாக நம்ம பார்க்க போகிற வீடு கோட்டயம் டிஸ்ட்ரிக்டில் இருந்து த கிரானரி குத்தாட்டக்குளம் அப்படிங்கிற ஒரு வீடை வந்து 1900 to 910 அந்த இயரில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வீடு இங்கே வந்து அப்படியே ரிசம்பிளாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ட்ரானோடனே ஒரு பெரிய வந்து நீர்ப்பானை இருந்தது. செகண்ட் எனக்கு ரொம்ப இந்த ட்ரிப்பில் ஒரு பிரம்மாண்டமான விஷயம் என்னென்னா இந்த மோரல் பெயிண்டிங் தான். ரொம்பவே அழகாக இருந்தது. என்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைன் வந்து அந்த ஸ்டோரியை வந்து அப்படியே மேக் பண்ணியிருக்காங்க. நம்மளோட தமிழில் வந்து ஒரு வேர்டு இருக்குது, படம் பார்த்து கதை சொல் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் இங்கே வந்து இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு லைனும் வந்து நான் இப்போ காமிச்சிருக்கேன், பாருங்கள்.
ஹலோ அகெயின். நீங்கள் கேரளா வீடெல்லாம் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோவில். முக்கியமாக சொல்லணுன்னா ராதே கிருஷ்ணா மோரல் பெயிண்டிங் ஆகட்டும், செகண்ட் கிராஃப்ட் ஒர்க் வந்து குளோபல் வார்மிங் வந்து பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேட் போகிற வழியில் ஒரு சாய கடை பார்த்தேன். அங்கே கண்டிப்பாக நான் ஒரு டீ குடிக்காமல் போவேன்னா வாங்க டீ குடிக்கலாம். நான் டீ குடிச்சிட்டேங்க. தக்ஷின் க்ஷேத்ராவில் வீக்கெண்ட் வந்தீங்கன்னா அடிஷ்னல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. பப்பட் ஷோ, கிளி ஜோஷியம், புல்லட் கார்ட் ரைடு, ஃபோக் டான்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நான் வந்திருக்கிறது பொங்கல் செலிப்ரேஷன், அதனால் ஃபோக் டான்ஸ் சவுண்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மோஸ்ட் இப்போ நம்ம ஃபோக் டான்ஸை பார்க்குறோம், என்ஜாய் பண்ணுறோம், அங்கே ஒரு டான்ஸை போடுறோம். அப்புறம் அடுத்த ஸ்டேட் நம்ம போய் பார்க்குறோம். வாங்க போகலாம்.
கர்நாடகா, த லேண்ட் ஆஃப் ரிச் ஹெரிட்டேஜ். இந்த செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் வீடு நம்ம பார்க்க போகிறது த முஸ்லீம் ஷாப் கீப்பர் ஹவுஸ், ஆலந்தூர், சிக்மங்களூர் டிஸ்ட்ரிக்டில் பில்ட் பண்ணதை இங்கே அப்படியே ரெசம்பிள் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் என்ட்ரன்ஸ் உள்ள போயிட்டுருக்கோம். 1914 வந்து இந்த வீடை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க சிக்மங்களூர் டிஸ்ட்ரிக்டில். அந்த வீடோட ரெசம்பிள் தான் இப்போ வந்து இங்கே வந்து தக்ஷன் சித்ராவில் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம பார்க்கலாம் இந்த டிஸ்ட்ரிக்டோட இந்த ஸ்டேட்டோட கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷனல் வந்து எப்படி இருந்தது அதை வந்து அப்படியே இங்கே வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. உள்ளே என்ட்ரானோடனே ஒவ்வொரு ஃபோட்டோஸை நீங்கள் வந்து பார்க்கலாம். நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலாக வந்து அதை வீடியோஸ்லேயும் வந்து அந்த ப்ளே பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே வந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்.
Andhra Pradesh, rich in culture heritage. இப்போ நம்ம இருக்கிற வீடு இங்காட் வீவர் ஹவுஸ், கோயலாகுடம், நாகல்கொண்டா டிஸ்ட்ரிக்ட். அப்படி போகலாம். இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்தோடனே பார்க்கலாம், நெசவு தொழிலாளர்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணது சுந்தரி சில்க்கு, டி நகரில் வந்து சென்னையில் இருக்காங்க. இவங்கக்கிட்ட நான் பேசினேன், ரொம்பவே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இவங்க தொழில் மட்டும் பார்த்திங்கன்னா மோர் தென் 40 இயர்ஸ் வந்து இதே வந்து ஜாப்பில் வந்து அவங்க இருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய பிளேஸ் வந்து சிட்டலூர் ஹவுஸ், கோஸ்டல் ஆந்திர பிரதேஷ், ஹரிபுரம், எலிமச்சேலி டிஸ்ட்ரிக்ட். இந்த பிளேஸில் இருக்கிற வீடை இங்கே அப்படியே ரிசம்பிள் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வீக்கெண்டில் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா, இல்லை சென்னை பக்கத்தில் ஏதோ ஒரு பிளேஸில் இருக்கீங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் டூ டூ லிஸ்ட்டில் இந்த பிளேஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணுறது கண்டிப்பாக மோர் தென் ஆஃப் டேஸ் எனஃப். அங்கேயும் ஃபுட்டு இருக்குது, நீட்டாக இருக்குது ஒவ்வொரு பிளேஸுமே. நீங்கள் ரொம்ப நடக்க தேவையில்ல. இப்போ நம்ம பார்த்த வர என்னென்னா டிஸ்டன்ஸ் தான் கொஞ்சம் ஒவ்வொரு பிளேஸுக்கும் அடுத்த பிளேஸுக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்து நிறைய பிளேசஸ் வந்து விசிட் பண்ணலாம். உள்ளேயே நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்ஸ் இருக்கும், ஃபுட் ஷாப்ஸ் இருக்கும். நீங்கள் நடுவில் வந்து நிறையா ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கும். நீங்களே வந்து பானை செய்கிறதாகட்டும், நீங்களே வந்து பட்டம் செய்கிறதாகட்டும், நிறையா பிளேஸ் வந்து புதுசாக நீங்கள் வந்து எகெயின் வந்து ஃபீல் பண்ணலாம். நீங்கள் இதெல்லாம் சின்ன வயசில் பண்ணியிருப்பீங்க, அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பிளேஸ் என்ன அப்படின்னா, ஒரு லைப்ரரி அண்ட் ஒரு கிராஃப்ட் எக்ஸிபிஷனுக்குன்னு தனியாக எக்ஸ்ப்ளிசிட்டாக வந்து அதுக்குன்னு ஒரு பில்டிங் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த பிளேஸ்லேருந்து நீங்கள் அப்படியே வெளியே வந்தீங்க அப்படின்னா நிறையா வந்து ஸ்டாம்ப்ஸ் வச்சுருந்தாங்க. இங்கிலாந்து லெட்டரில் மாதிரி நம்மளோட பழைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு நாஸ்டாலஜியான மூமெண்ட் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணணுன்னா ஒரு ஸ்டாம்பிங் போர்டில் வச்சுருந்தாங்க. நீங்கள் எடுத்துக்கலாம், எடுத்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணலாம்.
நம்ம இருக்கிறது பப்பட் ஷோ. நான் ரொம்ப வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினச்ச பிளேஸ் இது. ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரே ஒரு பர்சன் தான், அவரே எல்லாத்துக்குமே வாய்ஸ் கொடுத்துருந்தார். ரொம்பவே நல்லா இருந்தது. இவரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவர் வீக்கெண்ட்ஸில் சென்னையில் இன் அண்ட் அவுட் வந்து அவர் ஆர்கனைஸ் பண்ணுவார். ஏதோ பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் அவர் வந்து விசிட் பண்ணி அவர் வந்து கண்டக்ட் பண்ணுவார். ஸோ அவரோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அப் டு 2 to 3 hours வரை அவர்கிட்ட கண்டென்ட் இருக்குது. ஸோ இன்கேஸ் ஆஃப் உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னா டெஃபினட்டாக அவரை கான்டாக்ட் பண்ணுங்கள். என் பேர் கோமாளி ரோஜா என்பார்கள். இக்காட்சிக்கு நான் ஒரு விகடனை இன்றைய தரப்பில கிருஷ்ணா என்ற நிகழ்ச்சியில கம்சன் என்ற வாசா கொஞ்சம் டீ சாப்பிட்டு வீராதி வீரன் வீரமார்த்தான் வீரன் வீரன் மதுராவை நான் கொண்டு வருகிறேன். கம்சன் என் கூட பிறந்த சகோதரிக்கு பிறந்தவங்க நமஸ்காரங்க. என்னுடைய எதிரி சக்திமன் மழையா. என் எதிரி என்பவர் கிருஷ்ணன் எங்க இருக்கிறான்? என்ன கூப்பிடு கூப்பிடு. யார் கூப்பிடு? அரே கிருஷ்ணா கிருஷ்ணா வாயா முருகா. வணக்கம் பிரபு. ஆயிரப்பாடியில் கிருஷ்ணன் வளர்த்துக் கொண்டிருக்கின்றார். நீ சென்று அவனை கொன்றுவிடு. என்ன விஷயம்? ஊருக்கு போயிட்டான். என்ன ஊருக்கு? அமெரிக்காவுக்கு. அமெரிக்கா அது எங்கே இருக்கின்றது? காஞ்சிபுரம் பார்த்து உனக்கு எப்படி தெரியும்? லெட்டர் போட்டு ஊர் வச்சாங்க. யாருக்கு? நாட்டிய பெண்கள் ஆடுங்க வாடுங்க. என்னை பாருங்க என்னை பாருங்க. இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்? பண்டி குறி சாப்பிட்டு அதே நான் பண்டி குறி அதை தண்ணீர் மூச்சு மூச்சு கொடுக்குறாங்க. நல்லா சுழந்து அது பானி குறி திருத்தமாக என்ன கொண்டு வெளியே போ வெளியே போ. மகாராஜா வழக்காக 10,000 பொற்காசு வசூலித்தார். கிருஷ்ணா
அம்மா ஆமா பங்கஜி வச்சு வெண்ணையெல்லாம் திருப்பி சாப்பிட்டியா? ஏம்மா பொய் சொல்லாரு. தவறான இடத்தில் முறையிட்டாய். யசோதா உன் பிள்ளை கிருஷ்ணன் வீட்டில் வந்து உன் பாதையெல்லாம் உடைச்சிட்டா. நீதான் திரும்பிட்டா. அவன் மட்டும் நீ அவனோட எதிர்ப்பு அப்படின்றாய். உண்மை இருக்கிறார். அம்மா அந்த கோயில்தாம்மா எடுத்தா. உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் பார்த்தேன். நீதான் இங்க இருந்தாய். ஆமா இங்கதான் இருந்தேன். போய் சொல்லிடா. இல்லை பார்த்தேன். அவருடைய சேரன் திருமணம் சொல்ல உன்னை கட்டி போட்டாலும் குறிப்பிடுவார். அம்மா நீ அம்மா கிருஷ்ணா கங்கம் இருக்கிறா சொல்லு சொல்லு அந்த மாதிரி பதில் கூடாது. நீ கூட சேர மாட்டேன். ஏன் உன் கூட சேரக்கூடாதுன்னு அம்மா சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? எங்க அம்மா சொன்னாங்க. எங்க அம்மா சொல்லல. நான் வரமாட்டேன். இல்ல மறுபடியும் மன்னித்து அம்மா சொல்லிவிடுவா. அம்மா நீ யாரோட சேர மாட்டேன். கிருஷ்ணா நினைத்தான் இவ்வளோ வேண்டும். இங்க இருக்கிறீங்க இங்க இருக்கிறீங்க இங்கே இங்கே எங்க ஓடிக்கிறான் நீ போறாளே. அடே இல்லை போறாளே. என்னாச்சு? ஒருவனாக இருந்தால் இத்தனை கிருஷ்ணன் நாங்கள் புரியவில்லை. அம்மா இது ஒரு பூமுதலாகி எங்கே இது ஐயோ கண்டுபிடி யாரு? ஓ மை காட் ஒரே சொல்லி யாருக்கு சிக்காய் சீக்கி வாங்கியா ஒரு பெரிய பூ காட்டு போறேன். ஐயோ வாங்க எல்லா முடிவுகளையும் பிரபு முடியவில்லையா? ஒருவனாக இருப்பான் என்று பார்த்தேன். என் கண்ணுக்கு எத்தனை கஷ்டம் தோன்றினார்கள். யாருக்கு கண்டுபிடிப்பதை வீடியோ விட்டேன். பிழைத்தா கொண்டு தப்பி வந்துவிட்டேன். மன்னியுங்கள். நாளை சென்று பார்த்து விடுகிறேன். கிருஷ்ணா நான் இதுவரை கிருஷ்ணா என்ற காட்சி நிறைவு பெற்றது. மீண்டும் சந்திப்போம். நன்றி. தக்ஷன் சித்ரா பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைன்னா அவங்களோட வெப்சைட்டை வந்து ரீச் பண்ணுங்கள். அதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. கான்டாக்ட் நம்பர்ஸ், கூகுள் மேப்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன்.